ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்ப்போம். நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். இது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து இந்த சேனலில் இருக்குது. என்னோட வெப்சைட் usatamilian.com அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதில் எல்லாமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ் வந்து மெம்பர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்க முடியும். நீங்களும் அங்கே வந்து நிறைய கற்றுக்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றி நிறைய நான் ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்குள்ளார தான் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளே வருது. அதை பற்றி நான் இண்டிவிஜுவல் வீடியோஸ் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கெல்லாம் நான் கீழே போடுறேன். நம்ம வந்து இப்போ மாடலே நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் மாடல்னா என்ன, அதுக்கு உள்ளார என்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா கோத்ரூ பண்ணும்போது அதனோட வீடியோ லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கிறது பெட்டர். முதல்ல இந்த ஸ்டாண்டர்ட் மாடல்னா என்ன, எதுக்காக அதை வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டாண்டர்ட் மாடல் வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய கொஸ்டினை வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறோம். நம்ம நிறைய டைம் இதை கேட்டிருப்போம் லைஃப்பில். இதெல்லாம் எப்படி வந்தது, இந்த உலகத்தில் இதெல்லாம் வந்து எப்படி தோன்றுச்சு, எப்படி வந்து இதெல்லாம் வந்து இவால்வ் ஆச்சு, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதுக்கெல்லாம் வந்து நேச்சர் காரணமா, சூப்பர் பவர் காரணமா, இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் லைஃப்பில். ஸ்டாண்டர்ட் மாடல் தான் அதுக்கு வந்து ஆன்சர். ஸோ ஸ்டாண்டர்ட் மாடலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அந்த மாடல் வச்சு நீங்கள் சொல்லிடலாம். இது எப்படி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இது ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிட்டு உங்களால் வந்து கிளியராக வந்து நேவிகேட் பண்ண முடியும். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், வேறு ஏதாவது இருக்கட்டும். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் மாடல் தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து எந்த எக்ஸ்பிளனேஷன் வேணாலும் இந்த யூனிவர்ஸில் வந்து எடுத்துட முடியும். இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த எக்ஸ்பிளனேஷனுக்காக தேடி தான் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் நோக்கி போகிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கக்கூடாது. நம்ம வந்து குவாண்டம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து நம்ம அணுகணும். அப்போ தான் வந்து இந்த மாடல் வந்து ரொம்ப தெளிவாக புரியும். அது என்ன குவாண்டம் அப்படின்னா, நம்ம வந்து குவாண்டம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயத்த நீங்கள் உடைச்சிட்டு உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் எதாவது ஒன்று வந்து முடியும். நம்ம கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் அது வந்து ஆட்டம் அப்படின்னுவாங்க. ஆனால் குவாண்டமில் வந்து நீங்கள் ஆட்டமோட உள்ளே போகணும். ஆட்டமில் போனீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் வந்து லேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உடைச்சிட்டு உள்ளே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் ஒன்று நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்தாச்சுன்னா அதுதான் நம்ம பார்ட்டிக்கல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த பார்ட்டிக்கல் வந்து என்னென்ன அதை பற்றி விளக்குறது தான் வந்து ஸ்டாண்டர்ட் மாடல். ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெப்ரசன்டேஷன். நம்மளோட யூனிவர்ஸே வந்து எப்படி கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம அதை பார்க்கும்போது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். என்னடா அது ஒரு கட்டம் கட்டமாக இருக்குது, இதை வச்சு நம்ம யூனிவர்ஸ் எப்படி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம கேட்கலாம். ஆக்சுவலாக இது உண்மை. நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் மாடல் புரிஞ்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி வந்து யூனிவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் மாடலை வந்து ரீட் பண்ணுறது ஒரு மெத்தடில் ரீட் பண்ணணும். நீங்கள் அப்படி ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து வழங்கிடும். அதுதான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். இப்போ ஸ்டாண்டர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபெர்மியான்ஸ், இன்னொன்று வந்து போசான்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபெர்மியான்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம போசான்ஸ்க்கு வந்து போகலாம். இப்போ ஃபெர்மியான்ஸ் வந்து என்னன்னா, அதுதான் வந்து கடைசியில் டிவைட் பண்ண முடியாத ஒரு பார்ட்டிக்கல். இப்போ பார்ட்டிக்கல்னா நீங்கள் என்னன்னு கேட்கலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்க அதை பொறுத்து இருக்குது. இப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் போய் நீங்கள் கேட்டீங்க பார்ட்டிக்கல்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து பார்ட்டிக்கல்னா அது ஒரு புள்ளி அப்படின்வாங்க, அது ஒரு டாட் அப்படின்வாங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. குவாண்டமில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் வந்து ஒரு வேவ். ஏன்னா நம்ம வந்து ஒரு சைன் வேவ் பார்க்குற மாதிரி வந்து பார்ட்டிக்கல் வந்து ஒரு வேவ். நீங்கள் வந்து அப்படி பார்க்கணும். ஸோ பார்ட்டிக்கல்ன்றது அதுதான் லாஸ்ட்டு டிவைட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து நம்ம குவாண்டம் ஆங்கிள் வந்து பார்க்கணும். அது வந்து ஒரு வேவ். இப்போ நீங்கள் வந்து ஃபெர்மியான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் 3 பார்ட்டிக்கல் தான் நீங்கள் எடுக்கணும். அந்த 3 பார்ட்டிக்கல் வச்சு நம்ம யூனிவர்ஸே நம்ம அடைக்கலாம். அந்த 3 பார்ட்டிக்கல் வந்து என்னன்னா, அது வந்து அப் குவார்க், அப்புறம் டவுன் குவார்க், அப்புறம் எலக்ட்ரான். இது 3 தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறோம். இது 3 தான் வந்து எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணுது. அதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமே. இப்போ அப் குவார்க் அண்ட் டவுன் குவார்க் வந்து குவார்க்ஸ் கேட்டகரியில் வருது. எலக்ட்ரான் வந்து லெப்டான்ஸ் கேட்டகரியில் வருது. இது ஏன் நம்ம குவார்க்ஸ் லெப்டான்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பிரித்து வச்சிருக்கோம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஃபோர்ஸஸ் வச்சு தான் வந்து இந்த கேட்டகரி வந்து நம்ம பிரித்தோம். இப்போ நம்ம வந்து போசான்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். இந்த யூனிவர்ஸில் வந்து 3 ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸ் வந்து என்னென்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், அப்புறம் வீக் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த 3 ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம குவார்க்ஸும் லெப்டான்ஸும் என்ன பிரிக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் தான். குவார்க்ஸில் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருக்குது,
லெப்டன்ஸ்க்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு 3 தான் தேவை இந்த ஹோல் யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. அது வந்து என்னன்னா அப் குவார்க், டவுன் குவார்க், அப்புறம் எலக்ட்ரான். நீங்கள் கேட்கலாம், என்ன யூஎஸ் தமிழ் சார், நீங்கள் காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையா அப்படின்னு வந்து கேட்கலாம். ஆக்சுவலாக அது காமெடி கிடையாது. இந்த 3 விஷயம் வச்சு தான் இந்த யூனிவர்ஸே கிரியேட் ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ 2 அப் குவார்க், ஒரு டவுன் குவார்க் கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து புரோட்டான். அதே மாதிரி ஒரு அப் குவார்க், 2 டவுன் குவார்க் கம்பைன் ஆயிடுச்சுன்னா அது வந்து நியூட்ரான். இப்போ புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்தது, அப்புறம் வந்து நியூட்ரானுக்கு வந்து நியூட்ரல் சார்ஜ். இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து ஒரு இடத்துல போட்டோம் அப்படின்னா இது வந்து நியூக்ளியஸ் ஆயிடுது. இப்போ நம்மளுக்கு நியூக்ளியஸ் கட்சிச்சு. அப்புறம் லெப்டான்ஸ்ல நம்மளுக்கு எலக்ட்ரான் இருக்கு. இப்போ எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை விட்டு நம்ம சுத்த வச்சோம் அப்படின்னா இது வந்து முழுசா நம்ம ஆட்டம் அப்படிங்கிறோம். இந்த ஒரு ஆட்டம் எடுத்து பல ஆட்டம் கூட சேர்த்தாச்சு அப்படின்னா அது வந்து ஒரு எலமெண்ட் அப்படிங்கிறோம். அந்த எலமெண்ட்க்கு வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் இதெல்லாம் மேஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துரும். இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி நம்ம ஒரு பீரியாடிக் டேபிள் நம்ம போட்டாச்சு. அப்படின்னா நம்ம வந்து இந்த எலமெண்ட்ஸ் வச்சு இந்த ஹோல் யூனிவர்ஸே வந்து பில்ட் ஆயிடுச்சு. அதாவது கேஸஸ்லேருந்து அப்புறம் மெட்டல்லேருந்து மெட்டலாய்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த எலமெண்ட்ஸ் வச்சு தான் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதோட வேரியேஷன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் நம்ம வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அப்படின்றது நம்ம பிரிச்சிடறோம். அதில் வந்து நம்ம ஹியூமன்ஸும் ஆர்கானிக் காம்பவுண்டில் நம்ம வந்துடுறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பித்தோம், நம்ம வந்து 3 விஷயத்துல தான் ஆரம்பித்தோம். ஒன்று அப் குவார்க்கு, டவுன் குவார்க், அப்புறம் வந்து எலக்ட்ரான். இது இருக்கிற காம்பினேஷனில் வச்சு தான் வந்து இவ்வளோ தூரம் எல்லாமே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது நீங்கள் சிம்பிளாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, நீங்கள் அரிசி எடுத்துக்கங்க, உளுந்து எடுத்துக்கங்க, அப்புறம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நீங்கள் மாவாக்கிடுங்க. அந்த மாவு எடுத்து நம்ம வந்து இப்போ சாய்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நம்ம வந்து இட்லி போடலாம், தோசை போடலாம், கொஞ்சம் ரவா சேர்த்து ரவா தோசை போடலாம், ரவா இட்லி போடலாம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து நம்ம போட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து இந்த 3 தான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப் குவார்க், டவுன் குவார்க், அப்புறம் எலக்ட்ரான். அதில் வர காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏகப்பட்டது ஆச்சு. அதை வச்சு நம்ம யூனிவர்ஸே வந்து ஃபார்ம் பண்ணிட முடியும். இந்த குவார்க்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா நான் வந்து குவார்க்ஸ் வீடியோ வந்து நான் லிங்க் கீழே போடுறேன். அந்த வீடியோ போய் டெஃபினட்டாக பாருங்கள். இதில் வந்து நான் வந்து டெப்த்து போகிறது இல்லை, இதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னு. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா நான் வந்து எலக்ட்ரான் ரிலேட்டட் ஒரு வீடியோ நான் போடுறேன். அந்த லிங்க் அதையும் போய் பாருங்கள். எலக்ட்ரான் ஸ்பின்னு ஒன்று இருக்குது, அது போய் பாருங்கள். அப்புறம் இந்த ஆட்டம்ஸ் பற்றி தெரியணும்னா அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழே போடுறேன். அதுவும் போய் நீங்கள் பாருங்கள், போர் ஆட்டம் மாடல் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிடும். நம்ம வந்து அந்த டெப்த்து போகிறது இல்லை. சரி, இப்போ ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு வருவோம். இப்போ வந்து நம்ம 3ல ஆரம்பித்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து இப்போ 3லேருந்து நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம். அதில் அது வந்து நியூட்ரினோ. இப்போ நியூட்ரினோன்றது அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இருக்கிற பார்ட்டிகல். அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு பில்லியன் கணக்கான நியூட்ரினோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நியூட்ரினோ வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து ஆயிரக்கணக்கான, அதாவது லட்சக்கணக்கான நியூட்ரினோ வந்து பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ நியூட்ரினோ வந்து நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது. அதுதான் இருக்கிறதுலே ஜாஸ்தி. இந்த நியூட்ரினோ பற்றி தெரியணும்னா டெப்த்தாக நான் வந்து அந்த நியூட்ரினோ வீடியோஸ் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் நான் வந்து கீழே போடுறேன். அது வந்து உங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். இப்போ நம்ம 4 விஷயத்தை சேர்த்துக்கிறோம். ஒன்று வந்து அப் குவார்க், டவுன் குவார்க், அப்புறம் எலக்ட்ரான், அப்புறம் நியூட்ரினோ. ஸோ அப் குவார்க் அண்ட் டவுன் குவார்க் வந்து அது குவார்க்ஸில் வருது. எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரினோ வந்து லெப்டான்ஸில் வருது. இது எல்லாமே சேர்த்து ஃபெர்மியான்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து எலக்ட்ரான் மாதிரி 2 பார்ட்டிகல் இருக்குது. அது வந்து மியான் அப்புறம் டாவ். இது ரெண்டுமே வந்து எலக்ட்ரான் மாதிரி தான் இருக்கும் அது. ஆனால் அதனோட லைஃப் டைம் வந்து ரொம்ப ஷார்ட். ஆனால் அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து போட்டாங்க, அது கண்டுபிடிச்சதுனால. இப்போ அதே மாதிரி நம்ம அப் குவார்க், அந்த அப் குவார்க் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து சாம், அப்புறம் வந்து டாப் குவார்க். இது வந்து ரெண்டுமே வந்து அப் குவார்க் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இப்போ 4 நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து எலக்ட்ரானுக்கு வந்து 2, அப் குவார்க் வந்து 2. இப்போ நியூட்ரினோ பக்கம் போனோம் அப்படின்னா அதுக்கும் 2 இருக்குது. என்னென்னா மியான் நியூட்ரினோ, அப்புறம் டாவ் நியூட்ரினோ. இந்த 2 பார்ட்டிகல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது 2. அதே மாதிரி டவுன் குவார்க் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரேஞ்ச் குவார்க், இன்னொன்று வந்து பாட்டம் குவார்க் அப்படின்றது 2 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் வந்து 4. இப்போ நம்ம எலக்ட்ரானுக்கு வந்து எலக்ட்ரான் சேர்த்து 3, நியூட்ரினோக்கு வந்து நியூட்ரினோ சேர்த்து 3, அப் குவார்க் வந்து அது சேர்த்து 3, டவுன் குவார்க் வந்து அது சேர்த்து 3. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 12 பார்ட்டிகல் தான் வந்து இப்போ ஃபெர்மியான்ஸ் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த 12 பார்ட்டிகளும் வந்து ஒவ்வொரு டைம் பீரியடில் கண்டுபிடிச்சதுனால நம்ம வந்து ஜென்ரேஷன்ஸ் அப்படின்றோம். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு வந்து பிரிச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்து போசான்ஸ்க்கு வந்து வருவோம். போசான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, போசான்ஸ் வந்து இந்த மெயின் பார்ட்டிகல் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் எதுக்கு நம்ம வேணும் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம் இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்ட்டிகல் வச்சு தான் நம்ம ஹோல் யூனிவர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிகளும் ஜாயின் ஆகும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகணும். அதுக்கு தான் இந்த போசான்ஸ் வந்து வருது. போசான்ஸில் தான் வந்து 3 ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அப்புறம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அண்ட் வீக் ஃபோர்ஸ். இதுவும் ஒரு பார்ட்டிகல் தான். ஆனால் அந்த பார்ட்டிகல் வந்து நம்ம ஃபோர்ஸ் பார்ட்டிகல், அதாவது இன்ட்ராக்ஷன் பார்ட்டிகல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். இப்போ ஃபெர்மியான்ஸ்க்கும் போசான்ஸ்க்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது.
அதில் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, போசான்ஸ் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மெக்கானிசமில் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். போசான்ஸ் வந்து நீங்கள் ரியல் பார்ட்டிகல் கிடையாது. போசான் வந்து தனியாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அது வந்து ரியல் பார்ட்டிகலுக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நம்ம காமனா யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அரிசி வேணும், உளுந்து வேணும். இது 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கிரைண்டர்ல போட்டா தான் வந்து அது மிக்ஸ் ஆயி கரெக்ட்டா அரைஞ்சு வெளில வரும். இப்போ அந்த கிரைண்டர் தான் வந்து போசான். இப்ப அந்த போசான் இல்லாம வந்து நம்ம மாவு கிரியேட் பண்ண முடியாது. அதே மாரி இந்த குவார்க்ஸ் இதெல்லாம் வந்து ஜாயின் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மெத்தட் வேணும். அதுதான் வந்து போசான்ஸ். அதுதான் வந்து ஃபோர்ஸ வந்து கிரியேட் பண்ணுது. இப்ப நம்ம பார்த்தோம் அந்த குவார்க்ஸ்ல வந்து நடக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். இந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் குடுக்குற போசான் வந்து குளூவான். இப்போ குளூவான் வந்து நீங்க எங்க பார்ப்பீங்க அப்படின்னா, நம்ம நியூக்ளியஸ்குள்ளார தான் பார்ப்போம். ஏன்னா நியூக்ளியஸ்குள்ளார மட்டும் தான் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருக்கு. இன்னொன்னு குவார்க்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அதாவது குவார்க்ஸ் அப்புறம் குவார்க்ஸ் சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அப்பனா ஒரு குவார்க்கும் இன்னொரு குவார்க்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு நடுவுல இருக்கிற அட்டாச்மெண்ட் வந்து குளூவான். அத வச்சு தான் வந்து அது 2மே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்க குளூவான வந்து நம்ம கட் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்க கட் பண்ணாலும் அந்த குளூவான் போய் இன்னொரு குவார்க்க கண்டுபிடிச்சு போய் ஒட்டிக்கும். அதனால வந்து குளூவான் வந்து தனியா இருக்காது. ஸோ குளூவான்க்கு வந்து இருக்கிறது வந்து குவார்க் வேணும். அதே மாரி குவார்க் வந்து ஒண்ணு தனியா இருக்காது. குவார்க் வந்து இன்னொரு குவார்க் கூட பேர் ஆயி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நம்ம நியூக்ளியஸ்க்கு வெளியில இருக்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுது. அதாவது எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால வந்து நம்ம அது வந்து போசான் கேட்டகரியில கொண்டு வந்துடுறோம். அதுதான் வந்து நம்ம ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறோம். நீங்க வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இல்ல வேவ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஃபோட்டான்ஸ் தான் வந்து எல்லாமே இருக்கு. ஸோ ஃபோட்டான்ஸ் தான் வந்து அதனோட இன்டராக்ஷன் பார்ட்டிகல் ஃபோர்ஸ் கேரியர். இப்போ வீக் ஃபோர்ஸ் மட்டும் தான் வந்து எல்லா பார்ட்டிகளையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுதான் வந்து நம்ம போசான்ஸ்ல வந்து டபிள்யூ போசான் அப்புறம் ஜி போசான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த வீக் ஃபோர்ஸ் வந்து எப்படி வந்து இந்த மத்த பார்ட்டிகள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட டிகே அதாவது பீட்டா டிகே, ஆல்ஃபா டிகே இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே வந்து வீக் ஃபோர்ஸ் தான். அதனால தான் வந்து அது எல்லா பார்ட்டிகளுக்கும் அது அஃபெக்ட் பண்ணும். ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ளார இருக்கு. அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியில இருக்கு. வீக் ஃபோர்ஸ் வந்து 2த்துலயும் இருக்கு. இப்ப இந்த எல்லா பார்ட்டிகளையும் ஒண்ணா இணைக்கிறது வந்து ஹிக்ஸ் போசான். ஸோ ஹிக்ஸ் போசான் வந்து அது ஒரு பார்ட்டிகிள். நம்ம வந்து இந்த ஹிக்ஸ் போசான வந்து காட் பார்ட்டிகிள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த எல்லா பார்ட்டிகிள்ஸும் வந்து ஹிக்ஸ் போசான்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இத பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா தெரியணும்னா, நான் வந்து அந்த ஒரு வீடியோ வச்சிருக்கேன் நான். ஹிக்ஸ் போசானும், ஹிக்ஸ் ஃபீல்டு அந்த வீடியோ போய் பாருங்க. உங்களுக்கு வந்து ஏன் வந்து ஹிக்ஸ் போசான் தான் வந்து எல்லா பார்ட்டிகளுக்கும் பொறக்கறதுக்கு காரணம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். பட் நம்ம வந்து இதுல வந்து என்ன பேச போறோம் அப்படின்னா, ஹிக்ஸ் போசான் வந்து ஸ்டாண்டர்ட் மாடல்ல வந்து ரீசென்ட்டா தான் வந்து கொண்டாந்தாங்க. இப்போ பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர் வச்சு தான் அது வந்து கண்டுபிடிச்சாங்க. ஹிக்ஸ் போசான் இருந்தது ரொம்ப வருஷமா அது ஒரு தியரியா இருந்தது. இப்போ போசான வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மாடல்ல வந்து கொண்டாந்தாச்சு. இந்த எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னு 2 பிசிசிஸ்ட் வந்து ஒரு பெரிய காரியம் ஒண்ணு பண்ணாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு கூட நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து பாலி. அவர் வந்து பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சாரு. அந்த எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ல எலக்ட்ரான் வந்து 2 சிமிலர் எலக்ட்ரான் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்க முடியாது. அதுதான் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழ போடுறேன். அதையும் போய் டெஃபினட்டா போய் பாருங்க. ஸோ அடுத்த பிசிசிஸ்ட் வந்து டிராக். அவர் வந்து டிராக் ஈக்குவேஷன் ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் எலக்ட்ரானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது. இப்போ அதே ஈக்குவேஷன் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல்ல எந்த பார்ட்டிகல் போட்டாலும் வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபிட் ஆகுது. அதுதான் வந்து இதுல வந்து ஒரு அதிசயமான விஷயமே. ஏன்னா அவர் கண்டுபிடிச்சது எலக்ட்ரான் தான். அதுக்கப்புறம் வந்து அது வந்து எல்லாத்துலயும் வந்து ஃபிட் பண்ணா அந்த ஈக்குவேஷன் வந்து ஒர்க் பண்ணுது மேத்தமேட்டிக்கலி. ஸோ இன்னொன்னு வந்து என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, டிராக் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரானுக்கு வந்து ஸ்பின் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவேஷன் மூலியமா வந்து ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸ்பின் வந்து எலக்ட்ரானுக்கு வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் மாடல்ல வந்து எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஸ்பின்னு ஒரு விஷயம் இருக்கிறது வந்து நம்ம டிராக் தான் வந்து கண்டுபிடிச்சது. இன்னொரு விஷயம் டிராக் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, எலக்ட்ரானுக்கு வந்து ஒரு ஆன்டை மேட்டர் இருக்கு. அது பேர் வந்து ஆன்டை எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாரு. இப்ப பாசிட்ரான்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் தான் அந்த ஈக்குவேஷனை குடுத்தாரு. இந்த மாதிரி ஆன்டை மேட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் வந்து யாருமே நம்பல. ஆன்டை மேட்டர்ன்னு ஒண்ணு இருக்குமா அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமென்ட் வந்து ஒரு 3, 4 இயர்ஸ் கழிச்சு வந்து இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணாரு ஆக்சிடென்ட்டா. அப்புறம் தான் தெரிஞ்சது எலக்ட்ரானுக்கு வந்து அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. ஆனா எல்லாமே வந்து ரிவர்ஸ். அது வந்து பாசிட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருக்கு ஆன்டை மேட்டர் அப்படின்னு. டிராக் மூலியமா தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆன்டை மேட்டர்ன்ற ஒரு விஷயமே இருக்கு. எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கும் வந்து ஒரு ரிவர்ஸ் பார்ட்டிகல் இருக்கு அப்படிங்கிறத டிராக் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ பாலியும் டிராக்கும் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நிறைய தெளிவு கிடைக்குதுன்னா அந்த 2 பிசிசிஸ்ட் தான் மெயின் காரணமே. இந்த ஸ்டாண்டர்ட் மாடல்ல இன்னொரு விஷயம் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னா, 2 பார்ட்டிகல் வந்து மாஸ் இருக்காது. இப்போ எல்லா பார்ட்டிகளுக்கு வந்து ஏதோ ஒரு மாஸ் இருக்கும். ஆனா ஃபோட்டான்ஸ் அண்ட் குளூவான்ஸ் இதுக்கு வந்து மாஸ் இருக்காது.
ஸோ ஃபோட்டான்ஸ் பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா நான் அந்த வீடியோ லிங்க் நான் கீழே போடுறேன், அதை போய் பாருங்கள். ஃபோட்டான்ஸ் வந்து ஒரு பெரிய டாபிக், அந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ க்ளூவான் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஃபோர்ஸில் வந்துச்சு, அதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் நம்ம நிறைய பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஃபோர்ஸ் கேரியர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் வந்து நிறைய தியரிஸ் இருக்கு. இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் நம்ம சுருக்கி ஒரு ஈக்குவேஷனில் வந்து போட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஆக்சுவலாக சயின்டிஸ்ட் வந்து அதை ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஒரே ஈக்குவேஷனில் வந்து ஸ்டாண்டர்ட் மாடல்னா என்னன்றதை டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் அந்த ஈக்குவேஷன். ஆனால் வந்து நிறைய தியரிஸ் வச்சு இந்த ஒரு ஈக்குவேஷனில் சுருக்குனது ஒரு பெரிய அதிசயம் தான். நம்ம ஸ்டாண்டர்ட் மாடல்லாம் இந்த பிடிப்பா ஒரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ஸ்டாண்டர்ட் மாடலில் தெரிஞ்சுக்கிட்ட உள்ள என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரே லைனில் வந்து ரேப் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, நீங்கள் இப்போ கெயின் பண்ண நாலேஜ் வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் வந்து உங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனாக இருக்கும். நம்ம வந்து நிறைய ஃபோர்ஸ் பார்த்தோம், ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், வீக் ஃபோர்ஸ், அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தோம். ஆனால் ஒன்று விட்டுட்டோம், அது என்னன்னா கிராவிட்டி. கிராவிட்டி ஒரு ஃபோர்ஸ் தான், ஆனால் ஸ்டாண்டர்ட் மாடலில் வந்து அது கொண்டாடல. அது ஏன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால் அதை கொண்டாடல? ஏன் கிராவிட்டி வந்து ஒரு ஃபோர்ஸாக ஸ்டாண்டர்ட் மாடலில் ட்ரீட் பண்ணல அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்சர் செஞ்சதுன்னா நீங்கள் வந்து போடுங்க கமெண்ட்ஸில். இது ஒரு சூப்பர் டிஸ்கஷனாக போகும். நான் வந்து உங்களை குழப்பாமல் இந்த ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸை எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ விளக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் போடுங்க, வீடியோ வந்து எப்படி போகுது அப்படின்னு. ஸோ என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் என்னோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.